எல்லாத்தையும் நீங்க இழந்துட்ட. இதெல்லாம் உன் பேராசையால. வேண்டாம், என்ன கொன்னுடாத. உனக்கு பணம் நான் ரொம்ப பிடிக்கல. ப்ளீஸ். இப்ப இந்த பணம் உன்னை காப்பாத்துதான்னு பார்க்கலாமா? என்ன சொல்ற? ப்ளீஸ், உன்னை சாகடிக்கவன். FBI, answer. கார் ரொம்ப நல்லா இருக்கு. இத வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. காரை விட்டு வெளியே இறங்கடா. Damn it, Jack. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த இடத்தை சுத்தி கிளியர் பண்ணாமே ஆளுங்களை கூட்டிட்டு போயிருக்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு தகவல் கிடைச்சது, வழி தெரியல. தகவல் கிடைச்சதா? ஆமா. யார் கொடுத்தா? ஒரு மெயில் வந்துச்சு. யார் அனுப்புனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி படுத்துற? என்ன அதான் ஒர்க் ஆயிடுச்சுல. அது சரி. உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இப்ப அதான் முக்கியம். நீ இவனை பிடிக்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்தல்ல? அந்த வெக்கேஷன் இப்ப உனக்காக நான் அரேஞ்ச் பண்றேன். இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. தொடர்ந்து நம்ம தூண்டணும். பணத்தை கண்டுபிடிக்கணும், நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கணும். இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். தண்டனையா? எது இந்த ஃபயரிங் ஸ்குவாட வச்சா? வெல், இதோட நார்த் கொரியா இல்லையே. இன்னும் அப்படி மாறல. லெம்சியால், உன்னை இப்படி பார்க்கறதுக்கு காமெடியா இருக்கு. அப்ப பார்ட்டியை விட்டு வெளியே வந்து ட்ரக் பெடலரா மாறிட்ட. உன் நண்பர்களை பார்க்கும்போது உனக்கு அசிங்கமா இல்ல? உன் ஆளு உன் கண்ணு முன்னாடி செத்து போயிட்டதா கேள்விப்பட்டேன். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? என்ன கேட்டனா அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அசிங்கம். என்னோட ஷோல நீ சீன் கார்ட்ல பாக்குறியா? இஸ் இட் யூ? சாரி சார். அவர் அத்துமீறி உள்ள வந்துட்டாரு சார். எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் சார். ஆனா யூஎஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். இவனை நார்த் கொரியாவுக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருக்கும்னு நம்புறோம். என்னது? என் முன்னாடி எதுக்கு இது தேவையில்லாம தூக்கி ஆட்டிட்டு இருக்க? நார்த் கொரியாவோட டிப்ளமேட்டிக் விஷயத்தை பத்தி பேசும்போது தேவையில்லாம உள்ள நுழைஞ்சு பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா? மோதி பார்க்கலாமா? இல்ல அமைதியா இருங்க. நான் ரெடியா இருக்கேன். வா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா மோதி பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் அமைதியா நீ இருங்க. என்னையா பண்ணிட்டு இருக்க? இது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நேரா வந்திருக்குன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. உனக்கு இந்த ப்ராசஸ் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதா? நார்த் கொரியன் கிட்ட நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீ மறந்துட்டியா? நீ தண்டா எல்லாத்தையும் ஆரம்பிச்ச ஓகே, சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் விடு. இவங்களை ஃப்ளைட்ல ஏத்தி விடுற வரைக்கும் நாம தான் இவங்களை பத்திரமா பாத்துக்கணும். நீ என்ன பண்றதா இருந்தாலும் ஏர்போர்ட்டுக்கு போற வழியில போய் பண்ணிக்கோ. இப்ப கிளம்பு. விட மாட்டேன். தேங்க்யூ கேப்டன். நேற்று நீங்கள் கொடுத்த $100 வச்சு தான் என் குடும்பத்துக்கே கிஃப்ட் வாங்கியிருக்கேன். $100? நான் உனக்கு $10 தானே கொடுத்தேன். மாத்தி கொடுத்துட்டேன் போல இருக்க. நான் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேனா? என்கிட்ட எதுவுமே இல்லையா? ஓ, மறுபடியும் என்னையே பிராங்க் பண்றீங்களா? என்ன கேப்டன் நீங்க? நான் அந்த காசுல என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன். இதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. ஒன்றும் வேண்டாம். இதை நான் கொடுக்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. இல்ல, இதை மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. நீங்க கொடுத்ததை வச்சு என்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டேன். அது போக உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, நிறைய பொண்ணுங்க உங்களை பார்த்து ஆசைப்படவும் வாய்ப்பு இருக்கு.
நான் உங்களை மாதிரி அழகா இருந்தா நான் இந்த மாதிரிலாம் வாழ மாட்டேன். ஜாக், நோ கையாவது விடுறா. எங்க போறீங்க? என்ன கவர் பண்ண. காம்ரேட், நாம இப்ப கிளம்பலாம். கிம், ப்ராசிக்யூஷன் ஆபீஸ்ல இருந்து கால் பண்றேன். நீங்க கிமி யோங்கா? உங்க அக்கவுண்ட்ல இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. உங்க பிரைவேட் இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு. தேவையில்லாம பயப்படாதீங்க. உங்க அக்கவுண்ட்ல இருக்க பணம் இப்ப ஆபத்துல இருக்கு. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் சாங்குங்கோட ஃப்ரெண்டு ஜுங்குக் பேசுறேன். அவர் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு மேடம். அம்மா, ஹலோ. அட போச்சு போச்சு. நான் எத்தனை வாட்டி சொல்றது, உங்களால இந்த ஸ்கிரிப்ட மாத்த முடியாதா? எப்பவும் ஒரே கதையை விட்டுட்டு இருக்கோம். யாரும் நம்ம நம்பவே மாட்டாங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. பைத்தியக்கார நாய, ஒழுங்கா உனக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லி ஸ்கிரிப்ட குறை சொல்லுது நாய். வணக்கம். நீங்க பாக்குற மாதிரி நாங்க ஒரு டிபிக்கல் டெலிமார்க்கெட்டிங் கம்பெனி. உங்களுக்கு இது இப்ப பிடிக்குதா இல்லையான்னு தெரியல. நம்பர் சொல்லுங்க. டெலிமார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எமோஷனல் லேபர் சார்ந்தது. நாங்க கலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய டீல்ஸ் இருக்கு சார். மொத்த கலெக்ஷன்லயும் உங்களுக்கு கண்டிப்பா 1% கொடுத்துருவோம். 1%ன்றது கம்மியா தெரியலையா? இதுல போலீஸ் வந்து புடிச்சதுன்னு வச்சுக்க, மொத்த கதையை முடிச்சிருவானுங்க. உங்களுக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பிலிப்பைன்ஸ்ல 1 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கேன். யான்பேன்லயும் 2 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கேன். ஓகே மேம். அட, நீங்க இது முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. ஓகே. அப்படின்னா நீங்க ஸ்கிரிப்ட் நிறைய எழுதிருப்பீங்க போல. ஆமா ஆமா, நிறைய பண்ணியிருக்கேன்பா. மக்களும் ஏமாற தயார் தான். எனக்கு ஒரு வாய்ப்பு தான் வேணும். $5000.
உனக்கு சூப்பரா கில்லர் எபிசோட் எழுதி தரேன். அது எதுக்கு? கேமராவா அது? அடேங்கப்பா உனக்கு கழுகு பார்வைப்பா. ஆக்சுவலா நான் ஒரு யூடியூபர், பிளாக்லாம் எடுப்பேன் தெரியுமா? மவன நீ போலீஸா? டேய் எல்லாம் சதுருங்கடா, போலீஸ் வந்துருச்சு, ஓடுங்க. இன்னும் ஒரு அடி எடுத்து வந்து ஏண்டா ஓடி ஒளிஞ்சிர முடியும்னு நினைக்கிறேன். கொத்தா இங்க மாட்டிக்கிச்சுங்க பார். எவ்வளவு பெரிய கிரைம்ஸ் இங்க உட்காந்து அசால்ட்டா பண்ணி நிக்குதுங்க எல்லாம். ஃபேக் அக்கவுண்ட்ஸ், ஃப்ராட் ஃபோன் கால்ஸ், ஃபோர்ஜரி பாஸ்போர்ட், இதெல்லாம் எங்கடா கச்சுது? உங்களுக்கு சப்ளை பண்ற மாதிரி எவன்டா அது? அவனுங்களை விடுதல் எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஃபுட் எடுத்துக்கலனா உயிரே போயிடும் போல இருக்குது. மொத்தம் சொதப்பிருச்சுல? ஆமா, அவன் எப்ப வரான் சொல்றா. ஏய், நான் இல்லாம எதையும் சாப்பிட்றாதீங்கடா. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்துல சுட சுட நூடுல்ஸ் சாப்பிட்டா செம்மையா இருக்கும். என்ன பார்த்தா என்ன அக்யூஸ்ட் மாதிரி தெரியுதா? நாங்க அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம். ஒருவேளை மோப்ப பிடிச்சிட்டாருன்னா அவர் தான் போலீஸ் ஆச்சு. அங்க பாரு, அவன் வந்துட்டான். ஒன்று ஆயிரம். உனக்கு எத்தனை வேணும்? இது இருக்கே, இதில் ஹாலோகிராம் கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். ஏசியாலேயே என்னால் மட்டும் தான் பண்ண முடியும், புரியுதா? ஆமா, நீ எங்கேருந்து வர? ரஷ்யாவா கொரேஸ்கியாவா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. நானும் பக்கா கொரியக்காரன் தான். கொரியா யூனிவர்சிட்டி பக்கத்தில் தான் நான் இருக்கேன். சரி, உனக்கு எத்தனை வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. குட் ஈவினிங் சார். இந்த காரோட ஓனர் நீங்க? காரின் ஓனர். நீங்க ரெண்டு பேரும் நல்லா வேலை பாக்குறீங்க. போலீஸ், நான் வந்து போலீஸ். ഈ കാർ ഒരു ഇല്ലീഗൽ വെഹിക്കിൾ ആണ്. இவனுங்க ஒருத்தனே. நான் சொல்றது புரியுதா இல்லையா? സർഗായ്, സർഗായ്டா. ഓ ഓ സീരിയൽ കിഡ്നാപ്പറിന്റെ സ്കെച്ച് ഇവന്റെ മുഖമായിട്ട് ഒത്തുപോകുന്നില്ലേ? ஓ അങ്ങനെയൊന്നുമില്ല, ഞാൻ പറയുന്നൊന്നും இல்லையா? நான் முக்கியமான கிரைம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறவன். നീ വലിയ കുറ്റവാളി തന്നെയാടാ അല്ലേ? இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. നീ അവിടെ നിന്ന് അനങ്ങരുത്, മനസ്സിലായോ? വലിയ കുറ്റവാളി തന്നെയാ. പെൺവാണിപ്പക്കാരനല്ലടാ നീ. என்ன நீ அயோக்கிய போயிலாம்? இதுக்கு தான் ஃபேக் பாஸ்போர்ட்லாம் என்கிட்ட கேட்டிருந்தியாடா? என்னது பாஸ்போர்ட்டா? போலீஸா? மேஜர் கிரைம் பிடிக்கிற டிடெக்டிவ் நானு. இங்க பாருங்கடா, இவனை புடிக்கதானே வந்தேன். அண்டர் கவர்ல இருக்கடா. அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். வெறும் பைத்தியக்காரன். ஏய், நித்ரா கீழே வந்துருடா. ஏய், வாடா. ஒழுங்கா வண்டி நிறுத்திடு. எனக்கு பிடிச்ச நூடுல்ஸ். அட பாருங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி மேல தொங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. காரை நிறுத்தணும்னா கார் கீழே தானே எடுக்கணும். ரைட்ல வா, ரைட்ல வா, ரைட்லயே போ. நேரா போ. நிறுத்துடா. பயமா இருக்கு, பொறுமையா போ. நிறுத்துடா. ஜாக்கிரதை. ஏமா பாப்பா, அந்த பக்கம் போ. ரோட்ல உட்காந்து விரல் சூப்பரா. சரி பாப்பா, ஆய்வாத. உங்க அம்மா எங்க? சீக்கிரம் போ. ஆகலையே, அம்மா கிட்ட போ. ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் ஆகல. பெரிய அடிலாம் இல்ல. டேய், என்னடா வண்டி ஓட்டுறீங்க? வந்து அப்படியே மாடி இருக்கலாம்ல. என்னடா நீங்க? டிடெக்டிவ் அங்க பாரு. ஐயோ, என்னடா ரத்தம் வருது? எப்படி ஆயிருக்கும்? பாத்து 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 பாத்து.
ஆன்லைனில் ஒருத்தன் யூஸ் பண்ண ஃபோனை வாங்கியிருக்க. அப்பா தலைவலிக்குது. அந்த ஃபோன் டப்பாக்குள்ளே சாப்பிட்டு போட்ட சிக்கன் பீஸ் இருக்குது. அதானே உன்னோட பிரச்சனை. அப்புறம் அதில் பிளாஸ்டிக் பேக் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ண அதுக்குள்ள அசிங்கம் பண்ணியிருக்கான். கக்கா பண்ணியிருக்கானா? இவனுங்கள என்ன பண்ணுறது? வர வர இந்த ஊரில் சைக்கோ தொல்லைங்க தாங்க முடியல. எவ்வளோ பெருசாக போய் வச்சுருந்தான்? இவ்வளோவா? இவ்வளோ பெருசு? அது மனுஷன் போனது தானா? கரெக்டாக மே 6ஆம் தேதி அந்த இன்டர்நெட் கேஃபேக்கு போயிருக்கீங்க. 2 தரப்பாக அடிச்சுக்கிட்டீங்க அதானே? இது நார்மல் சண்டை தானே? ஆமாம், இந்த மாதிரி சின்ன மேட்டுக்கெலாம் எதுக்குடா சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? சார் நான் தான் சார். இன்டர்நெட் ஷாப்பில் சண்டை போட்டதுக்கெலாம் வாடா. அவன் கீபோர்டு எடுத்து அடிச்சிட்டான் சார். ஆடாங்கப்பா. அவன் லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டு கேஸ் கொடுக்க முடியாமல் உட்காந்துக்கிறானுங்க. இவனுக்கு 2 பேரும் கீபோர்டு வச்சு அடிச்சுக்கிட்டா டிஜிட்டல் கிரைமா? சாரி. சாரிலாம் எனக்கு வேணாம். ஷூட். ரெக்கான் பியூரோ தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. வியட்நாம்ல அவன் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அதுலயும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அவங்க ஃபேக் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி சவுத் கொரியாவுக்கு பறந்து போயிருக்காங்க. என்ன? இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. 915 லேப்ல இருந்தும் தகவல் கிடைச்சிருக்கு. சில காரணங்களுக்காக கட்சிகளும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஸ்விஸ் அக்கௌண்டோட ஜான் காணாம போயிருக்கான். அவ்வளவு பணம் இருந்தா ஒரு நாட்டோட வயிறையே நிரப்ப முடியும். ஆனா அதுக்காக சவுத் கொரியாக்கு ஏன் போகணும்? மணி ஹேண்ட்லர்ஸ் அங்கதான் இருக்கணும். பணப்பட்டு வாடா அங்கதான் நடக்குது. இவன் தான் 915ஓட ஹெட் கிம் சியால்சு. ஜானு கிம்மும் யுஎஸ் ஆர்மி கிட்ட மட்டும் மாட்டினானுங்க, நம்ம அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும். நம்ம பேச்சு வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறமா மீட் பண்ற வென்யூ சிங்கப்பூர்ல இருந்து சியோலுக்கு மாற்றப்படும். நேரம் அவங்க சவுத் கொரியாலே போய் வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1 வாரத்துல இந்த வேலையை முடிக்க முடியாம போச்சுன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். ஜான் கிட்ட இருக்க அந்த 1 பில்லியனை கொண்டு வரணும். அதுல குழப்பம் இருக்கக்கூடாது. சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுங்க சீக்கிரம். ஜங்கிஸை கொண்டு வாங்க. இங்க கேபிட்டலிசம் நல்லா போயிட்டு இருக்கு போல. என்னடா நீ உயிரோட தான் இருக்கியா? நீ அரெஸ்ட் ஆயிட்டன்ற ரூமரை நம்பிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா நானு. மிஸ்டர் சோ, என்ன நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு நினைச்சேன். என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு இப்பதான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. அதை செய்யறதுக்கு ஆம்பளையா இருக்கணும், அது நீ இல்ல. சரி, அந்த பணத்தோட ஸ்டேட்டஸ் என்னாச்சு சொல்லு. நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேனே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்தை வெளியில எடுத்தா பெரிய லாஸ் வரும்டா. நீ எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். உன் பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. என் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா உன் பொண்ணு வயசா இருந்திருக்கும். எப்பயாவது நீ பதப்படுத்தி வச்சிருந்த மனுஷனோட கறியை சாப்பிட்டிருக்கியா? அது சுத்தமா நல்லாவே இருக்காது. அதை என்ன டேஸ்ட் பண்ண வச்சிடாத.
உனக்கு 3 நாள் டைம் தரேன். ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். மஸ்காரா நல்ல ஒரு ஃபீல் குட் ஷேப் ஒன்று கொடுக்கும். ஸ்லோவா பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ ஒரிஜினல் ஸ்மோக்கி மேக்கப் போட்டிருக்கோம். இது எல்லாமே மர்லின் கிளப்புக்காக மட்டும்தான் போட்டிருக்கோம். பிடிச்சிருக்கா? இதோட நம்ம மின் யாங்கோட மேக் ஓவர் ஷோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு அவ்வளவுதாங்க, முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட அன்பையும் செலுத்துங்க. பாய் பாய். எதுக்காக இப்படி அடிச்ச? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டுட்டே இருக்கிறது? சரியான ஒழுங்கா வெளியே வா. உங்களால இப்ப எல்லாத்தையும் ரீஷூட் பண்ண வேண்டியதாயிடும். உன்னை எப்பவும் கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? உன் மூஞ்சில பவுடர் அடிக்கிறதுலாம் ஒரு வேலையா? மேக்கப் கத்துக்க ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னப்பவே உன்னை போக விடாம நான் தடுத்துருக்கணும். லைக் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. உங்களுக்கு இதை பத்தி சுத்தமா புரியலன்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூபரால ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட $1,00,000 சம்பாதிக்க முடியுமா? உண்மையாவா? ஆமா. உண்மையாவா? சரி, நீ எவ்வளவு சம்பாதிச்ச? $36. ஒரு நாளைக்கா? ஒரு வருஷத்துக்கு இப்போதைக்கு அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. உன்னை கிழிஞ்சது ஒரு போ. மாசத்துக்கு கூட கிடைக்கலையா? அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 10 சென்ட் தான் வருது. இன்னிலேருந்து 10 காசு கூப்பிடுவோம். என்ன சொல்ற? அப்பதான் சரியா இருக்கும். நீங்களும் என்ன ரொம்ப டவுன் பண்ணி பேசுறீங்க. என்ன? எனக்கு ஏத்த ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். அப்படியா? பரவாயில்லையே. எனக்கு பசியே போயிடுச்சு. கிளம்பு. நான் உங்களுக்கு பிரச்சனை. நீ தானே பசிக்கல, என்ன? கிளம்பு. நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்கு நீங்க எடுத்துட்டு போயிருவீங்களா? என்னடா உங்களை வேலை பார்க்க சொன்னா இங்க விளையாண்டுக்கிறீங்க? என்ன சார், உலகமே மாறிடுச்சு, இன்னும் நீங்க மாறாம இருக்கீங்க. டிராஃபிக் வயலேஷன் எதுவுமே பண்ணாம காணாம போனவங்கள தேட முடியும் சார். என்ன வேணா உலகம் மாறிட்டோம், ஆனா இன்வெஸ்டிகேஷனை ஒரே மாதிரி தான் பண்ணணும். இப்படிலாம் பறந்து பண்ணா உருப்பிடுமா? கமான் சார், இப்ப நீங்க சைபர் கிரைம்ல இருக்கீங்க. உங்களுக்குன்னு சர்டிபிகேஷன்ல கிடைக்கணும்ல. நீ என் இடத்துல இருந்தா தெரியும். நான் இருந்தாலும் சரி, நான் மேஜர் கிரைமுக்கு திரும்பவும் போவேன். ஏன் சார், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா சார்? என்னது? நார்த் கொரியா போலீஸோட சேர்ந்து ஒரு கேஸை முடிச்சிங்களாமே. கேள்விப்பட்டியா? ஆமா. உனக்கு தெரியும். ஆஹா, எதையுமே சீக்கிரட்டா வச்சுக்க மாட்டீங்களாடா? எல்லாத்தையும் சுத்தலே விட்டுறீங்களாடா? சூப்பர் நோட்ஸால இந்த உலகத்தோட எக்கனாமில நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு நமக்கு தகவல் கிடைச்சது. அதுவும் குறிப்பா லிம் சியோல்னு சொல்லிட்டு ஒரு நார்த் கொரியன் காப்பு இருக்காரு. அவர் தான் இந்த முக்கியமான விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணாரு. என்கிட்ட இந்த விஷயத்த ரொம்ப நம்பி சொன்னாரு. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓ, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி பெரிய கேஸ்ல வேலை பார்த்தா செம்மையா இருக்கும்ல. நீ ஒரு போலீஸா இருக்கனால உனக்கு கண்டிப்பா வாய்ப்பு வரும். ஆமா, யாரா அது? ஏய், சொல்றீங்க என்கிட்ட சும்மா விளையாண்டுக்காத. நான் சீரியஸா தாங்க சொல்றேன். அப்படியா? ஆமாங்க. அவரு நார்த் கொரியா அப்புறம் US மீட்டிங்காக இங்க வராரு. அதுவும் சீக்கிரமே நடக்க போகுதான். அது போக இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதுவும் இல்லாம ஒரு ட்ரக் டீலருக்காக எதுக்கு இவ்வளவு சீனை போடுறாங்க? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அதுக்கு அவங்க லிம்ம தான் அவங்களோட பார்ட்னரா அசைன் பண்ண போறாங்களாம். சொல்ல போனா உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தானே? என்னங்க எப்படி சொல்றீங்க? வாலண்டரியா அங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்களா? ஏன்? அது ஒண்ணு இல்ல, இந்த வேலையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க குடும்பத்தை கரை வச்சு கொண்டுறாங்க அவனுங்க. யாரும் அதனால ரெடியா இல்ல. இதான் கதையா? அப்ப இதுக்கு யாரும் தயாரா இல்ல, எல்லாம் பயந்து ஒதுங்குறாங்க. அதேதான். அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த வேலைக்கு வந்துட முடியும். உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கும்போது நீங்களே போய் பண்ணலாம்ல. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? அப்ப நீ என் பசங்க இப்போ படிக்க போறாங்கல்ல. அவன் தான்டா எக்ஸாம் எழுத போறான், நீ இல்லல்ல. நீங்க சைபர் கிரைம்லயே உங்க வாழ்க்கையை ஓட்ட போறீங்களா? உங்களுக்கு மேல போகணும்னு ஆசை இல்ல? முன்னேறி போங்க. எனக்கும் ஆசைதான். தலைவலி புச்சா கதையாகுது. என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன அவ போட்டு தள்ளுவா. என்னது சொல்றீங்க? மறுபடி வரானா? ஏன்? அது இது ஒரு சாதாரண மிஷின் தான். குற்றவாளியை பிடிக்கணும். ஏற்கனவே நம்ம குடும்பம் ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பழிச்சது என்ன மறந்துட்டியா? அதை எப்படி நான் மறப்பேன்? அப்போ ஒழுங்கா சொல்றது கேளு. ஆமா, வரவே கூடாது. என்ன கேட்டுச்சா? என்ன பைத்தியமா? நான் மட்டுமா இருக்கிறேன்? கொரியால எவ்வளவோ போலீஸ் இருக்காங்க. சரியா சொன்னேன். உன் மூளையில சுருக்கம் வரலன்னா நீ கண்டிப்பா இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா மூளை மழுங்கி போனவன் தான் இப்படி பண்ணுவான். இங்க பாரு, அவன் என்ன கூட்டிட்டு போறதுக்கு இங்க வரானா? அவன் என்ன மறந்துட்டான்னு கேள்விப்பட்டா நான் செத்தே போயிடுவேன் தெரியுமா? சீரியஸா தான் சொல்றியா? மறுபடியும் அவன் ஆரம்பிச்சிட்டா. மறுபடியும் என்ன மீட் பண்றதா அவன் சொல்லியிருந்தான். போனா போதேன்னு உன்னை பாக்குறேன்னு சொல்லிருப்பான். உன் மனசை போட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னா அவன் மறந்துருப்பானா? உன்ன மாதிரி ஆளா இருந்தா மறந்துட்டு வேலையை பார்க்கலாம்.
ஒரு ஆம்பளை காதல்ல இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான் தெரியுமா? இவளுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்ல, அதான் இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல போல. எனக்கு இப்ப டைம் இல்ல. உண்மையிலேயே அவன் வந்து உன்னை மீட் பண்றதா சொல்லியிருந்தானா? திருந்தவே மாட்டான். உனக்கு கால் வந்து அதை இக்னோர் பண்ணிடு. நீ அதை எடுக்கவே கூடாது, சரியா? சரி சரி. இதுல மட்டும் ஏதாவது சொதப்புனா அப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், சரியா? புரியுது புரியுது. இங்கேதான் அந்த பொருளை எங்கேயோ சீக்கிரட்டா வச்சிருந்தேன். எங்க போச்சு? எங்கன்னு தெரியலையே. இங்கேதான் எங்கேயோ இருந்துச்சு. ஒருவேளை இது பின்னாடி இருக்குமா? இங்கதான் இருக்கும் நான் நம்புறேன். திறந்துரு. இதோ இருக்கு. யா, இது போதும். ஏன் இந்த ஏர் பியூரிஃபையர் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு இப்பதானே புரியுது. ரொம்ப சந்தோஷம். ஆமா, சீக்கிரம் வந்துடுறேன். சரி, என்ன விஷயம்? என் ஒய்ஃபு கிட்ட இதை பத்தி சொன்னேன். இந்த ஐடியாவை கேட்டோடனே என் குடும்பமே கொந்தடிச்சிச்சு. அவன் பேரை சொன்னாலே மொத்தமா கருப்பாயிடுறா. டைவர்ஸ் அது இதுன்றா. இதெல்லாம் நியாயமான விஷயம்தான். அப்புறம் எனக்கு ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ணு. என்னை மறுபடியும் மேஜர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துருவீங்கல்ல, அதனால தான் இந்த கிரிமினல்ஸை பிடிக்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்க போறேன். என் ஒய்ஃபுக்கு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணணும். நீ என்ன பண்றீங்க? சிஸ்டர் கிட்ட போய் சொல்லிருக்க, அப்படிதானே? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் போய் சொல்ல போறேன். அக்கா, இரு. உனக்கு பணம் என்னன்னா சொல்லு, கொடுக்குறேன். உனக்கு $300 இல்லைன்னா 360. டீல் ஓகேவா? 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷமா? அப்பனா எவ்வளவு பணம் வருது? $1800. அடியே, என்னோட ஒரு வருஷம் சம்பளம் அது. அவ்வளவு பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்து நான் எங்க போறது? அக்கா, இங்க பாரு, எனக்கு புரியுது. இன்னொரு கண்டிஷன். என்னது? அவர் கிளம்பி போறதுக்குள்ள நான் அவரை மீட் பண்ணி ஆகணும். என்னது? அவனுக்கு உன்னை பார்க்க விருப்பம் இருக்கணும்ல. என்னால அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. புரியுது. என்னால முடிஞ்சதை நீ பண்றேன். ப்ராமிஸ் பண்ணிருக்க. ஓகே, அதுக்கு எக்ஸ்சேஞ்சா? எனக்கு புரியுது. வாவ், கனவு மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல நீ மட்டும் தான் ஒரே போலீஸ் போல இருக்கு. ஆமா, நான் மட்டும்தான். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏய், என்னடா துப்பாக்கி இல்லாம வந்திருக்க? சேர்ந்து வேலை செய்ய ரூல். சவுத் கொரியன் காப்ஸ் எப்பவும் கன் வச்சிருப்பாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. இது என்ன புதுசா? இதுல இன்னொரு ரூலும் இருக்கு. நம்ம இலீகல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அனுமதி இல்ல. என்ன? டாய்லெட் பேப்பரை கூட வச்சு அடிக்கலாமா, ஆனா கண்ணுக்கு மட்டும் பர்மிஷன் இல்ல. பிரமாதம். எனக்கு பயங்கரமா பசிக்குது. வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடலாமா? என்னடா இப்படி இருக்க? கேஸ் தானடா முக்கியம். பசி அது இதுன்னு வளர்ற. சவுத் கொரியாவோட வரி பணத்தை சாப்பிட்டாவது தீக்க முடியுமான்னு பாக்குறேன். ஆள் நல்லா வாட சாப்பிட்டா தான் இருக்கு. அப்புறம் என்ன உனக்கு? எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ ஓகே. ருசியா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த வார்த்தையை விடாம பயன்படுத்திட்டே இருக்க? வேற என்ன சொல்ல முடியும்? இதை இங்க பாரு. ஏதாவது ஸ்டைலா ஒரு வார்த்தை சொல்லணும்னா